ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் எழுதின தன்னுயிரை போல மண்ணுயிரை நினை என்ற நாவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வியன்னா நகரத்தில் நற்குணமுள்ள அரசன் ஒருவன் இருந்தான். சட்டம் ஒருவாராயிருக்க தன்னுயிரை போல மண்ணுயிரை காக்கும் குணத்தை மேற்கொண்டு ஜனங்களுக்கு ஒருவித வருத்தமும் உண்டாகாதபடி செங்கோல் செலுத்தி வந்தான். அத்தேசத்தில் நியாயமாய் கல்யாணம் பண்ணிக்கொள்ளாமல் ஒரு பெண்ணுடன் ஒருவன் வாழ்வானேயானால் அவன் கொலை செய்யப்படுவான் என்ற ஓர் சட்டம் இருந்தது. ஆயினும் அது எழுத்தில் மட்டுமே இருந்ததே அன்றி வழக்கத்தின் கீழ் வரவே இல்லை. அதனால் சில சமயங்களில் அக்கிரமமான கல்யாணங்கள் நடந்ததையும் தான் நல்லவனாயிருந்தும் ஜனங்கள் கெட்ட நடக்கை உடையவர்களாவதையும் அரசன் கண்டு தான் கொஞ்ச காலம் தனது ராஜ்யத்தை யாரிடமாவது ஒப்புவித்து தேசாந்தரம் போனால் தான் திரும்பி வருவதற்குள் எல்லாம் சீராக நடக்கும் என்று எண்ணி அவ்விதமே செய்ய தீர்மானித்தான். வியன்னா நகரத்தில் ஆஞ்சலோ என்றொரு ஞானி இருந்தான். அவன் நற்குணமும் நற்செய்கையும் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தான். அரசன் அவனை தனக்கு பதிலாக நியமித்து தான் போலாண்டு தேசத்துக்கு போவதாக சொல்லி ஊரை விட்டு சென்றான். ஆனால் அவன் ஜனங்களுக்கு சொன்னபடி தேசாந்தரம் போகவில்லை. பட்டணத்திற்கு வெளியே சென்று சந்நியாசி வேஷம் தரித்து அன்றைய தினமே அத்தேசத்திற்குள் வந்து ஆஞ்சலோ செலுத்தும் செங்கோலை தூர இருந்து கொண்டே கவனித்து வந்தான். இப்படி அவன் ஆஞ்சலோவிடம் அதிகாரம் ஒப்புவித்த சமயத்தில் கிளாடியோ என்னும் ஒரு வாலிபன் ஜூலியத் என்னும் ஒரு பெண்ணை நியாயமாய் கல்யாணம் செய்து கொள்ளாமல் தகப்பன் வீட்டில் இருந்தவளை சொல்லாமல் அழைத்து வந்துவிட்டான். அந்த குற்றத்திற்காக ஆஞ்சலோ என்னும் ராஜ பிரதிநிதி அவன் தலையை வாங்கிவிடும்படியான தண்டனையை விதித்து விட்டான். எஸ்கேலஸ் என்றொரு சீமான் எவ்வளவு தூரம் அந்த கிளாடியோவுக்காக வருத்தப்பட்டு பேசியும் அந்த ராஜ பிரதிநிதி கேட்கவே இல்லை. இவ்விதமாய் ஒவ்வொருவரையும் விட்டு வந்தால் சட்டம் என்னத்திற்கென்றும் இந்த கிளாடியோவை அவசியம் சிறை சேதம் பண்ணிவிட வேண்டுமென்றும் சிபாரிசு செய்ய வந்த ஒவ்வொருவரிடமும் அவன் சொல்லி மறுத்தான். அந்த கிளாடியோ என்னும் வாலிபனுக்கு லூசியோ என்றொரு சிநேகிதன் இருந்தான். அவன் தன் சிநேகிதனை சிறைசாலையில் போய் பார்த்தபொழுது கிளாடியோ அவனை நோக்கி, அப்பா லூசியோ, என் தங்கையாக இசபெல்லை நீ அறிவாயா? அவள் காவி துணி கட்டிக்கொண்டு மடத்திற்கு தவசி பெண்ணாய் போக உத்தேசித்திருக்கிறாள். அவள் நன்றாய் பேசுவதில் வெகு கெட்டிக்காரி. நான் சொன்னதாய் சொல்லி ஆஞ்சலோவிடம் பேச சொல்லு. அவள் பேச்சின் அழகை கண்டு அரசன் ஒரு கால் என்னை மன்னிப்பான் என்றான். லூசியோவும் தன் சிநேகிதன் தங்கையாகிய இசபெல்லாவை தேடிக்கொண்டு மேற்சொன்ன மடத்திற்கு வந்து சேர்ந்தான். அப்பொழுது அவளும் தவசி பெண்ணாய் மாறுவதற்கு முன் தான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை ஒரு முதிர்ந்த தவசியிடம் கேட்டு கற்றுக்கொண்டிருந்தாள். அம்மடத்தின் வாசலில் லூசியோ என்பவன் வந்து நின்று, இந்த இடத்தில் எப்பொழுதும் சாந்தமூர்த்திகளே தங்கியிருப்பார்களாக என்று உரத்து கூவினான். அதை உள்ளே இருந்த விருத்த தவசி கேட்டு என்னவென்று அறிந்து வரும்படி இசபெல்லாவை அனுப்பினான். இசபெல்லாவும் தான் இன்னும் காவி துணி உடுக்காதபடியால் வெளியில் கூச்சமின்றி வந்தாள். அவள் வரவை கண்டதும் லூசியோ மிகவும் மரியாதையுடன், இசபெல்லா என்னும் ஒரு பெண்மணி இவ்விடத்தில் இருக்கிறாளாமே, அவளை நான் பார்த்து துரதிர்ஷ்டமான அவள் தமையனை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும் என கூறினான். அதை கேட்டதும் இசபெல்லா திடுக்கிட்டு, நான் தான் அந்த பெண், என் தமையனுக்கு என்ன துரதிர்ஷ்டம் நேர்ந்திருக்கிறது என்று கேட்டாள். அதற்கு லூசியோ, அவன் இப்பொழுது சிறைச்சாலை காவலில் இருக்கிறான். அவன் செய்த குற்றம் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்யாமல் தனித்து அழைத்து வந்ததாகும் என்றான். அதற்கு இசபெல்லா, முன்னமே தான் தமையனுக்கும் ஜூலியத்துக்கும் இருந்த அந்யூன்யத்தை அறிந்தவளாகையால் அதில் என்ன தவறு? கிளாடியோ ஜூலியத்தை கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஒரு நாளும் மறுப்பு கூற மாட்டானே என்றாள். அதற்கு லூசியோ, அதெல்லாம் நமது பழைய அரசன் நாளில் குற்றமாக மாட்டாது. இப்பொழுது அவர் ஸ்தானத்தில் இருக்கும் ஆஞ்சலோ என்னும் ஞானி இரக்கமற்றவராக இருக்கிறார். கிளாடியோ ஜூலியத்தை கல்யாணம் செய்து கொள்வதாக வெகுவாய் சொல்லியும் அவன் முதலில் செய்த குற்றத்திற்காக அவனை கொல்ல நிச்சயித்திருக்கிறார். எங்களால் கூடிய மட்டும் இப்போது அரசனுக்கு சொல்லியாய்விட்டது. இனி நீதான் அரசனிடம் போய் பேசி உன் தமையனை விடுவிக்க வேண்டும். இதற்காகவே என்னை கிளாடியோ உன்னிடத்தில் அனுப்பினான் என்றான். அதற்கு இசபெல்லா முதலில் கொஞ்சம் தைரியம் இல்லாமல் பிறகு அகத்தியம் போய் பேசுவதாக ஒப்புக்கொண்டு பேசி முடியும் சமாச்சாரத்தையும் பொழுது போகும் முன்னும் சொல்லி அனுப்புவதாக லூசியோவுக்கு சொல்லி அனுப்பிவிட்டாள். தான் சொன்ன சற்படியே இசபெல்லாவும் உடனே அரசனிடம் சென்று அவன் காலில் விழுந்து தன் தமையனுடைய உயிர் பிச்சை கேட்டாள். அரசன் சட்டத்தை எடுத்து காட்டி, சட்டப்படி நான் நடக்கிறவனே அன்றி சிபாரிசுக்கு இடம் கொடுக்கிறவனல்ல என்று கொஞ்சமேனும் இடங்கொடாமல் பேசினான். அதற்கு இசபெல்லா, சட்டங்கள் எப்படி இருந்த போதிலும் தயை என்பது மனிதனுக்கு வேண்டும்.
அது இல்லாவிட்டால் எவ்வளவுதான் சரியாக நடந்த போதிலும் அரசர்கள் பாவத்தை கட்டிக்கொள்வார்களே அன்றி புண்ணியம் பெறமாட்டார்கள் என்று சொல்ல, அதற்கு அரசன் கொஞ்சமேனும் காது கொடாமல், நாளை சாயந்திரத்துக்குள் உன் தமையன் தலையை வாங்கிவிட உத்தரவு கொடுக்கப் போகிறேன் என்றான். அதற்கு இசபெல்லா நடுநடுங்கி, ஐயோ, ஆடு கோழிகளை கூட 2 நாள் வைத்திருந்து கொள்ளுகிறோமே, அவ்வளவு தாமதம் கூட இல்லாமல் என் தமையனை கொல்ல வேண்டுமா என்று கண்ணும் கண்ணீருமாய் நிற்க, அதை கண்ட ஆஞ்சலோ கொஞ்சம் மனதிறங்கினவனாய் காட்டி, நாளைய தினம் வா, யோசிப்போம் என்றான். அதை கேட்டதும் இசபெல்லா களிப்புற்று தன் தமையன் யமன் வாயிலிருந்து விடுபட்டார் போல எண்ணி மறுநாள் அரசனை போய் காண தீர்மானித்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள். இப்படி இவளை வர சொன்னதில் ஆஞ்சலோ கொண்ட கருத்து நல்ல கருத்தல்ல. அவருடைய திட சித்தமும் ஞானமும் இவள் அழகாகிய சூரியன் முன் பனி போல உருகிவிட்டன. அவன் எண்ணமெல்லாம் இவள் தன் ஆசையை சம்மதித்தால் மட்டுமே இவள் தமையனை விட்டுவிடலாம் என்றிருந்தது. இசபெல்லா மறுநாள் காலையில் தன் தமையனை விடுவிக்க கேட்பதற்காக அரண்மனைக்கு சென்றாள். ஆஞ்சலோ அவளிடம் அன்றிரவு தனிமையாக தன் தோட்டத்தில் தன்னுடன் வந்து இருப்பாளே, ஆனால் கிளாடியோவை விடுவிப்பதாக சொன்னான். அதை கேட்டு இசபெல்லா கோபத்தில், இது உண்மையாக பேசினீர்களா அல்லது வேடிக்கையாகவா என்று கேட்க, அரசன் உண்மையாகத்தான் பேசினேன் என்றான். அதற்கு இசபெல்லா, நல்லது, இப்பொழுது என் தமையனை விடுவிக்காத பட்சத்தில் நீர் என்னை கேட்ட சங்கதியை ஊர் முழுவதும் சொல்லி உமது வஞ்சனை குணத்தை வெளிப்படுத்தி விடுவேன் என்றாள். அதற்கு ஆஞ்சலோ, நீ என்ன சொன்னாலும் உன் பேச்சை யார் நம்ப போகிறார்கள்? நான் இதுவரையிலும் தோஷமற்றவனாக இருந்தேன். சரியாய் நடப்பது எல்லாருக்கும் தெரியுமாகையால் நீ சொல்வதை யாரும் நம்ப மாட்டார்கள். நான் கேட்டுக்கொண்டதற்கு உடன்படுவாயானால் உன் தமையன் பிழைப்பான், இல்லையெனிலோ அவன் மாண்டு போவான். இதற்கு விடை நாளைக்குள் நீ சொல்ல வேண்டும் என்று கூறினான். இசபெல்லா இந்த அநியாயங்களை தான் யாரிடம் சொல்லி துக்கப்படுகிறது என்று எண்ணிக்கொண்டு தன் தமையன் இருக்கும் சிறைச்சாலையை நோக்கி செல்ல, அங்கே அவனிடம் ஒரு சன்னியாசி வந்து பேசிக் கொண்டிருப்பதை கண்டாள். இப்படி பேசிக் கொண்டிருந்த சன்னியாசி நிஜமான சன்னியாசி அல்ல, சன்னியாசி வேடம் பூண்டு வந்த பெரிய அரசன். அரசன் இந்த வேஷத்துடனே தனித்தனியே கிளாடியோவையும் ஜூலியத்தையும் அவரவர் சிறைச்சாலையில் கண்டு பேசி அவர்கள் செய்த காரியம் குற்றம் என்பதை உணரும்படி செய்தார். கிளாடியோ இருந்த சிறைச்சாலைக்கு சமீபத்தில் இசபெல்லா வந்து நின்று இவ்விடத்தில் நல்ல சாந்தமூர்த்திகளே இருக்கட்டும் என்று ஆசீர்வதித்தாள். அதை சன்னியாசி வேடம் பூண்ட அரசன் கேட்டு சந்தோஷித்து, நீ யார், இவ்விடம் ஏன் வந்தாய் என்று கேட்க, இசபெல்லா என் தமையன் கிளாடியோவினிடம் 2 பேச்சு பேச வந்தேன் என்றாள். அரசனாகிய சன்னியாசி அப்படியே செய் என்று சொல்லி தான் உத்தரவு பெற்று கொண்டு வெளியில் போவது போல மறைந்து இவர்கள் பேசும் பேச்சை கேட்க இவர்களுக்கு தெரியாத ஓரிடத்தில் மறைந்து நின்றான். இசபெல்லா தான் ஆஞ்சலோ ராஜனிடம் போய் பேசினதையும் அவன் கிளாடியோவை விடுவிப்பதற்காக தன்னை தனிமையில் அன்றிரவு அரண்மனையில் வந்து சேர கேட்டுக்கொண்டதையும் சொல்லி, அண்ணா, இம்மாதிரி அவமானம் நமது குலத்திற்கு வருவதை காட்டிலும் நீ நாளைக்கு பிராணனை விடுவது நலமென்று தோன்றுகிறது என்றாள். அதற்கு கிளாடியோ, என் பிராணனை விட உன் மானம் பெரிதா என கேட்டான். உடனே இசபெல்லாவுக்கு தன்னை அறியாத துக்கமும் கோபமும் வந்துவிட்டது. மானத்தை விட நீ பிராணன் பெரிதென்று நினைக்கிறாயே, எவ்வளவு அற்ப புத்தி! இவ்வளவு அற்ப புத்தி உன்னிடம் இருக்கும் என்று நான் எண்ணவே இல்லை. நான் சந்தோஷத்துடன் பிராணனை விடுவனே அல்லாது மானத்தை விட மாட்டேன். நன்றியற்றவனே, நீ கெட்டாய். உன் பிராணனை விட உன் தங்கையின் மானத்தை குறைவாக எண்ணினாயே. உனக்கு ராவணனைப் போல 10 தலை இருந்த போதிலும் அவைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக வெட்டுப்பட பார்ப்பனை அல்லாது அவைகளில் ஒன்றையேனும் காப்பாற்ற என் மானத்தை இழக்க மாட்டேன் என்று இசபெல்லா கூறினாள். அப்பொழுது இவர்கள் பின் பதுங்கி நின்ற சன்னியாசியோ, ராஜ பிரதிநிதியானவன் இவளை அடைய வேண்டும் என்று ஒரு நாளும் எண்ணம் கொண்டிருக்க மாட்டான். அவன் இவ்வாறு சொல்லியிருப்பது இவளை பரிசோதிப்பதற்காகவே அன்று, வேறல்ல. ஆனால் இவள் மரியாதையுடன் மறுதளித்து வந்துவிட்டாள். இனி நீயும் நாளைய தினம் உன் பிராணனை இழக்க வேண்டியதான். அதற்குள் தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை நீ மனதிற்குள் செய்து கொள் என்று சன்னியாசி வேடம் பூண்ட அரசன் கூறினான். அரசன் கூறியதை கேட்டு கிளாடியோ தான் கூச்சமின்றி தன் தங்கையுடன் பேசினதற்காக தன்னையே நொந்து கொண்டு துக்கத்தாலும் வெக்கத்தாலும் ஒன்றும் சொல்ல நாவெழாமல் திகைத்து நின்றான். உடனே இசபெல்லா வெளியில் வந்துவிடவே சன்னியாசியும் அவள் பின் சென்று, உன்னை அழகாய் செய்த ஈசன் உன் குணத்தையும் அழகாய் செய்தானே என கூறினார். அதற்கு அவள், நமது அரசன் ஆஞ்சலோ நல்லவரென்று நினைத்து மோசம் போய்விட்டாரே, அவர் எப்பொழுது நம் நாட்டிற்கு திரும்பி வருவாரோ அறியேனே. நான் அவரை காண்பேனே, ஆனால் இந்த பாவியின் நடத்தை அவரிடம் வெளிப்படுத்தி விடுவேன் என்றாள். தான் பேசுவது அரசனோடு தான் என்றும் அப்பொழுதே ஆஞ்சலோவின் நடத்தை அவனிடம் வெளிப்படுத்திவிட்டாள் என்றும் அவள் எண்ணவில்லை.
அவள் சொன்னதை கேட்டு சந்நியாசி வேஷம் தரித்த அரசன், அதில் ஒன்றும் தவறு ஏற்படாது. பழைய ராஜன் தான் திரும்பி வரும்பொழுது எல்லாவற்றையும் தப்பாமல் விசாரித்துக் கொள்வார். நான் ஒன்று சொல்கிறேன், நீ அதை காது கொடுத்து கேட்பாயானால் உன் மானமும் கெடாது, உன் தமையனும் பிழைப்பான், இன்னும் ஒருவருக்கு உபகாரம் செய்ததாகும் என்றான். இசபெல்லா அதை கேட்டதும், மானம் மட்டும் கெடாத பட்சத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்கிறேன் என்றாள். உடனே அரசன் பின்வருமாறு சொல்லத் தொடங்கினான்.